ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் புட்டு பண்ண போகிறோம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க புட்டுக்கு தனியாக அந்த கொலா புட்டு உலக்கு வேணும், இல்லை இட்லி பாத்திரம் வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம புட்டு பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இன்றைக்கி நம்ம இட்லி பாத்திரத்துலையோ இல்லை கொலா புட்டு உலக்குலையோ இல்லை புட்டு பானையிலையோ நம்ம புட்டு செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான முறை தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள்லையே புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா அரை முடி தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம டீக்கெல்லாம் போடுவோம்ல, சக்கரை அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ராகி மாவு போட்டு சாப்பிட்டோம்னா எப்பயுமே இந்த மாதிரி வெல்லம் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால நான் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின ராகி மாவு. இதெல்லாம் வறுக்கவோ இல்லை சூடு பண்ணவோ இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியே நம்ம மாவை கடையில் வாங்கின மாவை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் மாவு இருக்கும். 4 பேர்லேருந்து 5 பேர் சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கலக்கக்கூடாது. உப்பு போட்டுட்டு மாவு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, மாவெல்லாம் அப்படி அமுத்தி பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. அப்படி பிசைஞ்சிங்கன்னா மாவு ஒன்று சேர்ந்துக்கும். அப்போ உதிரியாக இருக்காது. அதனால் நம்ம விரலில் மட்டும் இப்படி வச்சு நீங்கள் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக வரும். சிலருக்கு ரொம்ப கட்டியாக வரும் பார்த்தீங்களா, அவங்க நம்ம பெரிய ஜல்லடையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜல்லடையில் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உதிரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தெளிச்சுக்கணும். அதுவும் தண்ணி ஊற்றுறதும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலையும் ஊற்றக்கூடாது. இப்படி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு கலந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம புட்டு ரெசிபி போட்டிருக்கோம். அரிசி மாவில் கொலா புட்டு, கடலைக்கறி போட்டிருக்கோம். இது ராகி புட்டு செஞ்சு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ராகி புட்டு ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம். ஒரு அவசரத்துக்கு வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ செய்யணும், காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அதுக்கு குழம்பு வைக்கணும், ஏதாவது சைடிஷ் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த மாதிரி புட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாவை மட்டும் வேக வச்சிட்டிங்கன்னா போகும். அது வேகிற நேரத்தில் நீங்கள் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம், வெல்லம், சக்கரை, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுட்டு வெந்து எடுத்ததுமே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது வரைக்கும் நான் 3 கையளவுக்கு தண்ணி தான் தெளிச்சிருக்கேன். தெளித்து நல்லா கலந்துடலாம். ஒரு சில ராகி மாவுலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இழுக்கும். ஒரு சில ராகி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1 கை தண்ணி 2 கை தண்ணிலேயே நல்லா பிசைஞ்சு வந்துடும், ஈரப்பதம் வந்துடும். இது 3 கை தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னி அந்த ஈரப்பதமே வரலை. நல்ல மாவு தண்ணி இழுக்குது பார்த்திங்களா. 3 கை தண்ணி அளவு போட்டுமே மாவு இப்படி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் தொளிக்கணும். தெளித்து நம்ம இப்படி கலந்துக்கணும். மாவு நல்லா கலந்தாச்சு. நல்ல ஈரப்பதம் வர மாதிரி கலந்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், உதிரியாக. ஒரு சில கட்டிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்லா வெந்துடும். ஆனால் அந்த கட்டி இருக்கிறதுக்குள்ளே மாவு நல்லா ஈரமாயிருக்கான்னு மட்டும் இப்படி நீங்கள் உடச்சி பார்த்துட்டிங்கன்னா பரவாயில்ல. ஈரம் ஆகிருக்கு அப்படின்றதுனா நீங்கள் அந்த கட்டியை அப்படியே விட்டுடலாம். ஈரமாகலைன்னா மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பண்ணுங்கள். இல்லைன்னா ஜல்லடை இருந்துச்சுன்னா ஜலிச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்போ புட்டு மாவு பிசைஞ்சதுக்கான பக்குவம் இப்படி கையில் ஒரு மாவு எடுத்து நல்லா இப்படி ஒரு அமுத்தி பாருங்கள். அமுத்தி பார்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாவு நல்லா புட்டுக்கு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஈரப்பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. புட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அடுத்து புட்டு வேக வைக்கணும் இல்லையா, இது போல் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் கடாய் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு அகலமான பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம புட்டுக்கு மாவு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கிண்ணம், நம்ம எப்பயுமே நம்ம கிண்ணம் லாஸ்ட்டில் நம்ம சமையல் பண்ணிவிட்டு போட்டு காட்டுவோம் இல்லையா, அந்த கிண்ணம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கிண்ணத்துக்கு பதில் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் டம்ளருங்க, டீ குடிக்கிற டம்ளர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இல்லைன்னா இந்த போல் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிண்ணம் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கிண்ணமாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டில் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவோம் இல்லையா, அவங்க வசக்கமாக அந்த ஒரு கிண்ணத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். கரெக்டான அளவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. முதல்ல எண்ணெயெல்லாம் உள்ள தடவை தேவையில்லை. நம்ம எண்ணெய் எதுவுமே தடவாமல் தான் இப்போ நம்ம புட்டு செய்ய போகிறோம். அப்படி உங்களுக்கு இதில் ஒட்டுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா லைட்டாக வேணால் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் எண்ணெயெல்லாம் தடவலை. இதில் முதல்ல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம்.
முதல்ல தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் அழுத்த வேணாம், இந்த மாதிரி லைட்டாக அப்படி பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். 1 கரண்டி மாவு, அப்புறமா தேங்காய் துருவல், இந்த மாதிரியே மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் மாவு சேர்த்துடலாம். கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலேயும் தேங்காய் துருவல் இந்த மாதிரி இதே போல் மற்ற எல்லா கிண்ணத்துலையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நான் வந்து ஒரு 3 கிண்ணத்தில் புட்டுக்கு மாவு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அதில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. பாத்திரத்து இந்த காயிற தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. எதுக்காக ஸ்டாண்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து புட்டு வேக வைக்கிறப்போ அந்த தண்ணி வந்து புட்டுக்குள்ளே வந்து நல்லா தெரிச்சிடும். அதனால கொஞ்சம் உயரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கிண்ணம் கூட எதுனா நீங்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டு ஒன்று வச்சு வேக வச்சுக்கலாம். இது போல் சாப்பிட்ற தட்டு ஒன்று அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு நம்ம புட்டுக்கு மாவு வச்சோம் இல்லையா, அதையே இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மூடிடுவோம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. புட்டுக்கு மாவு வச்சு வேக வச்சதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா ஆவி வெளியில் வராத அளவுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு தட்டு இருக்கும், சாப்பாடு தட்டு இல்லைன்னா டம்ளர், கிண்ணம், இது மட்டுமே போதும் நம்ம புட்டு வேக வைக்கிறதுக்கு. புட்டு வந்து வேக வச்சுட்டோம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் எல்லாம் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நிதானமாக வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இது வேகிறதுக்கு வந்து 10லேருந்து 12 நிமிஷம் கிட்ட ஆகும். ஏன்னா நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். ஒரு 12 நிமிஷம் கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம புட்டு வேக வச்சு பார்த்திங்கன்னா 12 நிமிஷமே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் வேகலைன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்து நான் உங்ககிட்ட வந்து எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை திரண்டு வரணும். அப்போ வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்து சூடாக இருக்கும், பொறுமையாக எடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ஒரு கிண்ணமோ டம்ளரோ இருந்தாலே நமக்கு போதும். சூப்பர், புட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இருங்க, நான் தட்டில் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வெல்லமும் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை இந்த இடத்துல போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர், எவ்வளோ அருமையாக புட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு புட்டு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் ராகி புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் இந்த மாதிரி வெல்லத்தை தூவிட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ராகி மாவு புட்டு கூட நீங்கள் வந்து இது கூட நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஊரில் எல்லாம் எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ராகி புட்டு செஞ்சுட்டு தேங்காய் துருவல் வெல்லம் எல்லாம் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிடுவாங்க. நாங்கள் வேணான்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, நல்ல பலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது. நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி புட்டு செஞ்சிங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களுமே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் புட்டு ஈஸியான முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்படா சாப்பிட்லான் இருக்கு பேச. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.